புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொளிக்குள்ள வரப்போற விஷயத்துக்கு ஊருக்கும் வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே இவருக்கு வெட்கம் என்ன? ஏ சமுதாயமே, யாருக்கு வெட்கங்க? நம்ம ஜீகி தான். சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பிட போற மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில ஊறின மட்டைகளாக இருந்துட்டு ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கதையாக இங்க வந்து கதையெல்லாம் சொல்லலாமா? அந்த கதையை குறித்தும் அடுத்து சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்கு இவ்வளவு சீக்கிரத்துல ஊதுவாங்கன்ட்டு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு பிறகுதான் ஊதுவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, தேர்தலுக்கு முன்பாகவே, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கல, அதற்குள்ளாகவே ஊதிட்டாங்க. அந்த ஊதுன சங்கின் வழியாக வந்த ஓசை என்ன தெரியுங்களா? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்ல கூடும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்ல கூடும்? வேற யார் செஞ்ச பாவம் கிடையாதுங்க, அவர் செஞ்ச பாவம் தான். இப்பதான் 3-4 தினங்களுக்கு முன்பாக அவர் செஞ்சது அவரே திருப்பி அடிச்சிருக்கு. அதை குறித்து தான் பாருங்க, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலிக்குள்ள மொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன்பா இப்படி வேமா சூசோ இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த காணொலிக்குள்ள வரப்போற நம்ம ஜீ உட்பட, என்னப்பா சொல்றீங்க? ஆமா, ஜி உட்பட அந்த வேமா சூசோ என்பதற்கு அர்த்தமே இல்லாம இருக்காங்கன்றத வேற யாரும் சொல்லலங்க. வேலமனுக்கிட்டு பாருங்க, டெல்லியில இருந்து கிளம்பி வந்து அவரே தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வேமா சூசோ இல்லாம அவர் சொன்ன விஷயத்தை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் சங்கு. நேற்றைய தினம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு வருகை தந்து அவருடைய தலைமையில் நடத்தப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம், திருச்சியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தோட என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட முகப்புகள் அமைக்கப்படுகிறது. அப்படி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு முகப்பின் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் போட்டோ எல்லாரோட போட்டோ வைக்கிறாங்க. மோடி அவர்கள் போட்டோவில் தொடங்கி எம்ஜிஆர் அவர்கள் போட்டோ, ஜெயலலிதா அவர்கள் போட்டோ, நயினார் நாகேந்திரன் போட்டோ கூட பாருங்க எவ்வளவு பெருசா மாட்டி வச்சிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் போட்டோ, இன்னும் பாருங்க பேரே தெரியாதவங்க போட்டோ எல்லாம் முகப்பில், ஒவ்வொரு முகப்புல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு போட்டோவை தவிர யாரோட போட்டோ? நம்ம ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டோ மிஸ்ஸிங். என்னையா சொல்றீங்க, என் போட்டோ இல்லையா? இல்லன்னு தான் சொல்றாங்களேங்க. 6க்கும் மேற்பட்ட முகப்பை வச்சிருக்கீங்களே, ஒரு பக்கமா ஒரு ஓரமா, என் போட்டோ வைக்கணும்னு தோணலையா? இதுக்கு மேல இனிமே என்னுடைய மரியாதை இழந்து கௌரவத்தை இழந்து நான் என்டிஏவில் இருக்க மாட்டேன். இப்பவே இந்த நொடி முதல்ல என்டிஏ விட்டு நான் வெளியே போறேன். எப்ப எனக்கும் என் கட்சிக்கும் மரியாதை இல்லையோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு ஏதாவது கூட்டணியை முறித்து கொண்டு ஓடுவாரா? ஓடினார்னா அவர் எங்க ஓட வைப்பாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் என்னப்பா போட்டோ இல்லையா, இது முழுக்க திமுகவோட சதி. நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா, நீங்களும் வந்துட்டீங்களா? இப்ப இதுக்கு காரணமும் திமுக தானா? இருக்கலாம் திமுக சதியா இருக்கலாம். அந்த டிஜிட்டல் பேனர் பிரிண்ட் பண்ற இடம் எதுன்னு பார்த்து போன் பண்ணி என் போட்டோவை தூக்க சொல்லியிருக்காங்க. என்டிஏ இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா மோடி அவர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன போட்டோ தானே இல்ல, பரவாயில்லப்பா, போட்டோ இல்லடா என்ன, நான் தான் மோடி அவர்களின் இதயத்திலேயே இருக்கிறேன். அவரோட இதயத்தின் பக்கத்துல என்ன வச்சு நிக்காது. என்னோட இதயத்தின் பக்கத்துல நான் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தாமரை சின்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேல எங்களுக்குள்ள பாசப்பிணைப்பு இந்த போட்டோவின் மூலமா தானே வேணும்? வேண்டவே வேண்டாம். என்னோட போட்டோ வைக்கவே வைக்காதீங்க. இல்லங்க, வச்சிருக்கோங்க, வெளியே தான் முகப்புல தான் உங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு உங்க போட்டோ வைக்கல. ஆனா உள்ள ஒரு ஓரமா கூட்டத்தோட கூட்டமா சைட்ல நீங்க நிக்கிற மாதிரி ஒரே ஒரு போட்டோ வச்சிருக்கோம். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் போட்டோ முகப்புல ஏன் மிஸ் ஆச்சுங்க? உள்ள கொண்டு போயிட்டு சைட்ல ஒரு ஓரமா வைத்த அந்த போட்டோவை எதற்காக முகப்பில் வைக்கவில்லை? அதுதான் கேட்கறாங்க. ஏன் வைக்கலன்னா எப்ப பார்த்தா நான் தான் சிஎம் கழுத்துல போர்டு மாடி சுத்தி நிக்காரு. நாங்க சொன்னோமா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு? ஆமாங்க, அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. நீங்களா பாத்தீங்கல்ல, போன தடவை வரும்போது என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர்னு சொன்னாரா இல்லையா? அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம், தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம் சொன்னார் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போது நான் தான் சிஎம்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. சும்மா சிஎம் வேட்பாளர் சொல்லுங்கிறீங்க இல்லைங்களா?
உங்க கொட்டத்தை அடக்கத்துக்காகத்தான் முகப்புல எல்லா போட்டோ வச்சுட்டு உங்க போட்டோ மட்டும் தூக்கி எறிஞ்சிருக்கும். அது கூட ஏன் தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா, அதிமுக கட்சியோட சாவி மெயின் சாவி உங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட தான் இருக்குன்றதை காட்டுறதுக்காக, நிரூபிக்கிறதுக்காக, ஆதாரமாக அச்சாரமாகத்தான் இந்த போட்டோவை தூக்கி எறிஞ்சி உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்காங்க. சாம்பிள். ஆனா பாருங்க, இந்த சாம்பிளை இவங்க காட்டுறதுக்கு முன்னாடியே 2 தினங்களுக்கு முன்பாக முதல்வர் அவர்கள் பகிரங்கமா சொன்னாரு. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. 2 தினங்களுக்கு முன்பாக முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரோ இன்றைக்கு உண்மையில் அதுதான் நடந்திருக்கு. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அதிமுக கட்சியில இருக்காரு. நாளைக்கே நாங்க நினைச்சா தூக்குவோம், வேற ஒருத்தரை போடுவோம்ட்டு இந்த போட்டோ மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த போட்டோ மூலமாக வாங்கின அடி கர்மா கூட எங்கிருந்து வந்ததுன்னா இவரே உருவாக்கியதுதான். ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக பெரியார் அவர்களின் போட்டோவை தூக்கி எறிஞ்சாங்க இல்லைங்களா? என்டிஏவோட முகப்பில் இருக்கக்கூடாது, அதை தூக்கிட்டு தாமரை சின்னத்தை வைங்கன்னு சொல்லி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தாரா? எல்லார் போட்டோ இருக்கும்போது பெரியார் படத்தை மட்டும் ஏன்பா தூக்குறீங்கன்னு குரல் கொடுத்தாரா? இல்லையே. அதற்கு மாறாக ஏன்பா பெரியார் போட்டோவை தூக்க சொல்றாங்கப்பா, அவங்களுக்கு கோபம் வரத்துக்குள்ள நீங்களே இறக்கிடுங்கப்பான்ட்டு மேலே ஏத்தின அந்த போட்டோவை கீழே தரையில தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல தாமரை சின்னத்தை பொறுத்து சொன்னது யாருங்க? அன்றைக்கு பெரியார் போட்டோவை தூக்கி எறிய சொல்லும் போதே அதெல்லாம் முடியாதுங்க, வச்சதுதான்னு சொல்லி இருந்தாருன்னா இன்றைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமிகள் போட்டோவை தூக்கி எறிகிற அளவுக்கு போயிருக்காது. அன்றைக்கு பெரியார் போட்டோவை தூக்கி எறியும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌன விரதத்துல இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சு? பெரியார் படத்தை தூக்கும் போது அமைதியா தானே இருந்தாரு. இவர் படத்தை தூக்கி பாருங்க, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். கொதிக்கிறாரான்னு பார்ப்போம். ஐயோ கொதிப்போமாப்பா, என்னப்பா இது, என் போட்டோ தானே இல்லை, போட்டோ இல்லைன்னா என்னப்பா, நான் தானே சிஎம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இல்லைங்களா, போட்டோ தானே வைக்காம போங்க, பிரச்சனை கிடையாதுன்ட்டு அவர் போட்டோவை தூக்கி எறிஞ்ச சமயத்தில் கூட பாருங்க சைலண்ட் தான் இருக்காது. இதை பார்க்கும்போது வடிவேலு ஷேர் ஆட்டோ காமெடியில் வந்த ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த போட்டோக்காக மட்டும் அதை சொல்லலைங்க. என்டிஏ ஒவ்வொரு சமயத்தில் பொதுக்கூட்டம் போட்டு மோடி அவர்கள் வருகை தருகின்ற எல்லா மேடையிலும் மோடி அவர்கள் பேசுவது வருகின்ற ஆட்சி 2026ஆம் ஆண்டில் அமைய இருக்கும் ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்றாரா? இல்லைங்களே, என்டிஏ ஆட்சி அமையும் தான் சொன்னாரு இதற்கு முன்பாக கூட. இப்பவும் அதுதான் சொல்றாரு. வருகின்ற ஆட்சி 2026ஆம் ஆண்டில் அமைய இருக்கும் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரா? இல்லவே இல்லை. என்டிஏ ஆட்சி அமையும் தான் சொல்றாங்க. அதுவும் பாருங்க, பிஸ்கேஜேபி கட்சியோட ஆட்சி அமையும் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஜி. சும்மா பிம்பிளிப்பி பிலாப்பிக்காகவாது தேர்தல் வர வரைக்குமாவது என்டிஏ ஆட்சி அமையும்னு சொல்லாதீங்க, அதிமுக ஆட்சி அமையும்னு சொல்லுங்க. ஏன்னா பாருங்க, என்டிஏ ஆட்சி அமையும்னு சொன்னா நமக்கு விழற ஓட்டு கூட விழாம போயிடும், போடணும்னு நினைச்சா கூட போடாம போயிடுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மாவாச்சும் அதிமுக ஆட்சி தான் அமையும்னு சொல்லுங்கன்ட்டு என்றைக்காவது சொல்லியிருப்பாரா? ஒரு வேளை சொல்லி இருந்தா சொல்லியிருப்பார் இல்லைங்களா? இல்லைங்களே. எல்லா இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் சொல்ற வார்த்தை என்டிஏ ஆட்சி, பிஸ்கெட் ஜேபி ஆட்சி அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், சும்மா பாருங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக சொல்லலாம் அதிமுக ஆட்சி தான் அமையும்ட்டு. ஆனா பாருங்க, வெள்ளந்தியான மனசு மோடி அவர்களுக்கு பொய்யே பேச தெரியாது. என்னப்பா சொல்றீங்க, ஏன்னே கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்குறீங்க? ஏன்னு கேட்டாலே சுத்தமாக கெட்டு போயிடும். பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா கேட்கணும். எதுக்காக ஏன்னு கேட்கணும்? மோடி அவர்களுக்கு வெள்ளந்தியான மனசு. தப்பித்தவரி கூட பொய்யே பேச தெரியாது, பொய் வாயிலிருந்து வராதுன்னு சொன்னா கேட்டுக்கணும். அந்த வரிசையில் தான் பாருங்க, பொய் பேச தெரியாம மனசுக்குள்ள இருக்கிறத டக்குன்னு கொட்டிடுறாரு. அதிமுக ஆட்சி அமையும்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, கிடையவே கிடையாது, அமையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என்டிஏ ஆட்சி தான் அமையும்ட்டு ஓப்பனா வெளிப்படையா சொல்லிடுறாரு. அப்படி வெளிப்படையா சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தட்டி கேட்கலங்க? அட மோடி அவர்கள் சொல்றதுக்கு தட்டி கேட்கலன்னு கேட்டா நயினார் நாகேந்திரன் அவர்களே அதானே சொல்றாரு. 30-40 எம்எல்ஏக்கள் என்டிஏவுக்கு தேரும் தமிழ்நாட்டில். அதுவும் பாருங்க, நிறைய அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்களாம். அதேமா இங்க இருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் நினைக்கிறேன். இங்க இருக்கிறதுல எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே அது நடக்கவும் போகுது. பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டார் அண்ணன் விபி துரைசாமி, அமைச்சர்களாக கூட வருவார்கள் என்று இறைவன் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். நல்லா பாத்துக்கோங்க மக்களே, நண்பர்களே. யாராவது தப்பித்தவறி அதிமுக கட்சி ஓட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க முக்கியமா பாருங்க, அதிமுக கட்சி ஆட்சி அமையவே அமையாது. என்டிஏ தலைமையில் பிஸ்கேஜேபி கட்சியோட ஆட்சி தான் அமையும். இப்பவே பாருங்க, கிடைக்காத ஆட்சியிலேயே அமைச்சர் பதவியை
பங்கு போட்டு வெட்டத்துக்கு தொடங்கிட்டாங்க. அப்ப பாத்துக்கங்க, கிடைக்காத ஆட்சியே கூறு போட்டு பங்கு போடுறதுக்கு கியூல நிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்ப ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டா பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு நடந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி கதிதான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடக்கும். அதுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக தான் சும்மா சின்ன சாம்பிள் பாத்துக்கங்க. ஏதாவது வாய் பேசுனீங்க நிதிஷ்குமார் கதி உங்களுக்கும் வந்துரும்ட்டு சும்மா சின்ன சாம்பிள் காட்டியிருக்காங்க. அடுத்த சாம்பிள் என்டிஏவுக்குள்ள விஜய் கட்சியை கொண்டு வருது. யாருப்பா இதெல்லாம் சொல்றது, நீங்களா தான்ப்பா இந்த பொருளை கலப்புறீங்க, நாங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தாவாக்காவுடன் நடத்தவில்லை. எங்களுக்கு அது ஜாம நீங்க தாங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் சார், நீங்க நாங்க தான் அது வந்து எங்கிட்ட இருந்தா வரணும். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்லை சார். நான் தான் இப்போ சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இந்த இடத்துல நல்லா பாத்துக்கங்க. அப்ப கூட இப்போதைக்கு நாங்க தாவாக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொல்றாரே தவிர தாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. அந்த கட்சியை முதல்ல எங்க கூட்டணியில சேர்க்க வேண்டிய எண்ணமே எங்களுக்கு இல்லைன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றாரா? சொல்ல முடிஞ்சுதா? இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றாரு. அப்ப தெரியாம பின்னாடி நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. முதல்வர் பதவியில் இருக்கும் போதே ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம டிவியில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன அதி அற்புதமான உலக முதல்வர் தானே இவரு. ஸோ முதல்வர் பதவியில இருக்கும் போதே அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரலன்னு சொல்லும் போது இப்போ எப்படி கிடைக்கும் இந்த தகவல்லாம்? ஆனா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர அந்த கட்சிக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஜவஹர் அலி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நாங்க சீட்டுக்கோ நோட்டுக்கோ வரல, லட்சியத்துக்காக வந்திருக்கோம். ஒற்றை இலக்கு, திமுகவை தூக்கி எறிய வேண்டும். அதற்காக நாங்க எந்த வகையில வேணா சீட்டை விட்டு கொடுப்பதுக்கு தயார். விட்டு கொடுப்பதுன்னா தாவக கட்சி வர பட்சத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போன்றாது. ஓப்பனாவே எங்களுக்கு எல்லாம் ஒற்றை இலக்கு தான் சார், நோட்டுக்கோ சீட்டுக்கான கூட்டணி அல்ல. இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் இலக்கா வச்சுக்கிட்டு இந்த களத்துல இருக்கிறோம். அந்த இலக்கு வரும்போது நோட்டை பத்தியோ சீட்டை பத்தியோ திமுக கூட்டணியில பேசுற மாதிரி எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பிளெக்சிபிள் டைப் தான். பிளெக்சிபிள் டைப்னா எப்படி? ஒரு பேச்சு கேட்கிறேன், இப்ப தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம், அப்ப அந்த பிளெக்சிபிலிட்டிக்கு என்ன பதில் இருக்கும்? விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்து பெற வேண்டியதை பெறுவார் நிச்சயமாக. எடப்பாடி அவர்களை கேட்டா இப்போதைக்கு நாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்தலைங்க அப்படின்றாரு. ஆனா பாருங்க, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட கேட்டா எதற்கும் நாங்கள் தயார், டிவிகே கட்சி வரபட்சத்துல சீட்டை நாங்க விட்டு கொடுப்பதற்கு தயார்னு அந்த கட்சிக்குள்ளவே தான் சொல்றாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியாம அந்த கட்சிக்குள்ள என்னமோ நடக்குது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதற்கும் உதாரணமாக ஆதாரமாகத்தான் பாருங்க, மோடி அவர்கள் மேடையில பேசும்போது உளறியிருக்காரு. என்டிஏ கூட்டணி பெரிய அளவுல வலுப்பெற போகுதாம். என்ன கட்சி புதுசா என்டிஏக்குள்ள கூட்டணியில் வந்து விட்டார்கள், அந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு வலுப்பெற போகுதுன்னு சொல்றாரு. வந்ததை சொல்லல, வரப்போவதை வச்சு சொல்றாரு. என்டிஏவுக்குள்ள விஜய் கட்சியை எப்படியாவது நாங்க கொண்டு வந்துருவோம், அதற்குண்டான வேலைகள்லாம் சில பல துறைகளை வைத்து நாங்க பண்ணினுக்கிறோங்க. சோ அந்த கட்சி வர பட்சத்துல என்டிஏ கூட்டணி மேலும் மேலும் பலம் பெற்று வலுப்பெற போகிறதுன்னு ஓப்பனா அவரே தான் உளறியிருக்காரு, மோடி அவர்கள் தான் மேடையில. சரி, என்டிஏக்குள்ள விஜய் கட்சி வருகிறதுன்ட்டு 2, 3, 4 தினங்களாக பிளாஷ் நியூஸ் ஆயிட்டு விஜய் அதை மறுத்து பேசியிருக்காரா? ஏன்னா பனையூர் பண்ணையாரு பங்களாவை விட்டு வெளியே வரலனா கூட மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அவர் பனையூர்ல தூங்கினுக்காரு அப்படின்னு சொல்லலாம். வெளியே வந்திருக்காரு. என்டிஏக்குள்ள விஜய் கட்சியை கொண்டு வர போறாங்கன்னு சொல்ற சமயத்துல தான் பாருங்க இந்த வேட்பாளர் நேர்முக தேர்வுலாம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்திலேயே என்னது என் கொள்கை எதிரியோட நான் கூட்டணி சேர்றேனா, நான் யார் தெரியுமா, கேரியர் உச்சத்துல இருக்கிறேன், 234 தொகுதியில நிக்க போறது விஜய்னு சொல்லுங்க, நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள நான் வருவதா, சீ இது என்ன புதிய வெட்கக்கேடு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சரி, அவருக்கு தான் டைம் இல்லைங்க, எப்படியாவது சீக்கிரமா போயிட்டு பனையூர்ல ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற ரேஞ்சில் ரெஸ்ட் எடுத்துக்க போறாரு. ஆனா அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாராவது மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே. தெரிவிக்க முடியாது, தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பந்திய சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளாக இருந்து கொண்டு எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, மறுப்பு தெரிவிப்பாங்க? டிவிகே கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நொடி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கொள்கை, கொடுத்த அஜெண்டா ஸ்கிரிப்ட் என்னவென்றால் திமுகவை தாண்டி எந்த ஒரு சிந்தனையும் உங்க மன ஓட்டத்திலும் மூளைக்குள்ள இருக்கிற நரம்புல ஓடவே கூடாது. நாங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம், திமுக எதிர்ப்பு, அதை தாண்டி உங்களோட சிந்தனை எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறோம், எந்த சிந்தனையும் அவங்களுக்குள்ள ஓடவே கூடாது. அப்படி சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ளை போல எஜமானர்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை மாந்தி எடுத்துனுக்கிற அவங்களுக்கு சொந்த சுய அறிவை பயன்படுத்தி எப்படியும் எஜமானர்களையே எதிர்த்து
அவங்க தெரிவிக்கிற கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. உண்மையில் இந்த நியூஸ் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா, என்டிஏக்குள்ள விஜய் கட்சியை கொண்டு வராங்கன்னு நியூஸ் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா, ஒரே ஒரு பதிவை போட்டு விட்டுற வேண்டியதானே. அவங்க சொல்ற விஷயத்துக்கும் என் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுப்பா, என்டிஏ உளறினுக்குறாங்கன்னு ஒரே ஒரு பதிவு போட வேண்டியதானே. ஏன் அந்த பதிவு போடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு டயர்டா ரெஸ்ட்ரிக்ட்ங்கிறாங்க. ஏன் அப்படி? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அந்த அறிகுறியின் அச்சாரம் தான் மோடி அவர்கள் மேடையில் சொன்னது. என்டிஏ கூட்டணியில் புதிய புதிய கட்சிகள் உள்ள வந்து மேலும் வலுப்பெற போகிறதுன்ட்டு. வலுவேத்தி எங்க தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கதையும் சரி, நம்ம சைஸு என்னவோ அதை பெல்ஜியம் கண்ணாடி ஆர்டர் பண்ணி அப்படியே வாங்கி கழுத்துல மாட்டின்னு பேசுற மாதிரியே இருக்கிற அந்த பேச்செல்லாம் ஏன் சார் தமிழ்நாட்டில் வந்து வேலை மனுக்கிட்டு பேசுறீங்க நீங்க? அப்படி பேச ஆரம்பிக்கிற அந்த இடத்திலேயே என்டிஏ கூட்டணி பிஸ்கெட் ஜேபி கட்சி மண்ணை கவ்வுகிறது. எந்த இடத்துல தெரியுங்களா? மொழி எந்த இடத்துக்கு போனாலும். ஏன் தமிழ்நாட்டுக்கு இதற்கு முன்பாக வருகை தந்த சமயத்தில் கூட நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியில் தான் பேசினாரு. ஹிந்தியில பேசுவாரு, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, இப்போ ஹிந்தியை விட்டு முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார். For the NDA government, Tamil Nadu's progress is extremely important. அதற்கு காரணம் தமிழ்நாடுங்க. இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியில ஓட்டு கேட்டா விழற ஓட்டு கூட விழாதுன்னு அவரே தெரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் பாருங்க, எல்லா மாநிலத்துக்கு போயிட்டு ஹிந்தியில பேசுற அந்த ஹிந்தி லாங்குவேஜை கட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்ப இது யாரோட வெற்றிங்க? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட வெற்றியா? என்டிஏவோட வெற்றியா? அதிமுகவோட வெற்றியா? மோடி அவர்களின் வெற்றியா? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டோட வெற்றி. எங்க போனாலும் இந்தி மொழியை தவிர நான் எந்த மொழியிலும் பேசவே மாட்டேன்னு அடம் பிடித்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி அவர்களையே ஆங்கிலத்தில் உரையாட வைத்தது தமிழ்நாடு. இந்தியை விடுத்து ஆங்கிலத்தில் பேச தொடங்கிய அந்த நொடியிலேயே பாருங்க, என்டிஏ கூட்டணி பிஸ்கெட் ஜேபி கட்சி மண்ணை கவ்வுகிறது தமிழ்நாட்டில். சரி, ஆரம்பமே மண்ணை கவ்வுதுன்னு பார்த்தா என்னப்பா இது? நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டோட பிரதமர் அவர்களை குறித்து நம்ம எதுவும் பேசலங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைவரான மோடி அவர்களை குறிப்பிட்டு பேசுறோம். ஏன்னா பாருங்க, அவரு பிரதமராக இங்க வரவில்லை, ஒரு கட்சியோட தலைவராக அவங்க கட்சிக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கிறார். சோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு, ஒரு கட்சியோட பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது வேறு. இப்ப நம்ம பேசுவது பிரதமர் அவர்களை குறிப்பிட்டு கிடையாது, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைவராக வந்து பிரச்சாரம் செய்கின்ற மோடி அவர்களை குறிப்பிட்டு. இப்ப நம்ம எதில் விட்டோம்? மண்ணை கவ்வறதுல விட்டோம். ஆரம்பமே மண்ணை கவ்வுதுன்னு பார்த்தா தொடர்ச்சியாக பாருங்க, ஒன் பை ஒன்னா மண்ணை கவ்விக்கொண்டே இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் திருச்சிக்கு வருகை தந்த அந்த மேடையில பேசின விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் 3. ஒன்று, நிதியை நான் வாரி கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ வாரி கொடுத்தேன்னு சொன்னது. 2வது, ஊழல் திமுக ஊழல் கட்சி. 3வது, வாரிசு அரசியல். மோடி அவர்கள் நேற்றைய தினம் பேசிய இந்த மிக முக்கியமான 3 விஷயத்தையும் மொத்தமாக கண்ணாடியை பார்த்து பேசினாரு. ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கதையாக சொல்லினுக்காரு. முதல்ல 3வது விஷயம், குடும்ப ஆட்சி. திமுக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது சொல்றாங்க இல்லைங்களா? இந்த வாரிசு அரசியல்னு சொல்லும் போது மகாராஷ்டிரால நடப்பது என்னங்க? பீகார்ல நடப்பதற்கு பெயர் என்னங்க? தமிழ்நாட்டுக்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு சமயத்திலும் மோடி அவர்களுக்கு பேசத்துக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக வாரிசு அரசியல்னு சொல்ற பிஸ்கெட் ஜேபி கட்சிக்குள்ளதான் நமது நாட்டிலேயே இருக்கிற கட்சிகளில் அதிகப்படியான வாரிசு அரசியல் நிறைந்திருப்பது. நாடு முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்டணிக்குள்ள 350க்கும் மேற்பட்ட வாரிசு அரசியல் இருக்கு. அவ்வளவு வாரிசு அரசியல் நாடு முழுக்க குவிச்சு வச்சுக்கின்னு நீங்க சொல்லலாமா சார் தமிழ்நாட்டில் வந்து வாரிசு அரசியல்னு? அவ்வளவு எங்கேயோ போக வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே அந்த மேடையிலேயே வாசன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் யாருங்க? வாரிசு அரசியல். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் யாருங்க? வாரிசு அரசியல். இதை குறிப்பிட்டு தான் மறுபடியும் சொல்றது, கண்ணாடியை பார்த்து பேசாதீங்க, ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்லக்கூடாது சார். 2வது சொன்ன விஷயத்துக்கு 3வதா வருவோம். முதல்ல சொன்னார் இல்லைங்களா, நிதியை வாரி கொடுத்தேன் சொல்லி. அப்படி எவ்வளவு வாரி கொடுத்துறீங்கன்ட்டு சொல்லுங்க சார். யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி அளவை காட்டிலும் 4 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், 5 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்ட்டு பட்டியல் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு டீயோட விலை எவ்வளவுங்க? ஒரு காஃபியோட விலை எவ்வளவுங்க? கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுங்க? பெட்ரோல் விலை 1 லிட்டர் எவ்வளவு இருந்ததுங்க? ரூபாய் மதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு எவ்வளவு இருந்ததுங்க? ஏன்னா அன்றைக்கு உதாரணத்துக்கு யூபிஏ கவர்மெண்ட் 100 ரூபாய் கொடுத்ததுன்னு சொன்னா, இன்றைக்கு நான் 150 ரூபாய் கொடுக்குறேன் வேமா சூசோ இல்லாம சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. சதவீதத்தின் அடிப்படையில் கணக்கு போட்டு சொல்லுங்க. யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி எவ்வளவு சதவீதத்தில் கொடுத்தாங்க,
இன்றைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்கிற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதியை சதவீத அடிப்படையில் கொடுத்ததுன்ட்டு சதவீத அடிப்படையில் கணக்கு போட்டு சொல்லுங்க. ஆனால் சதவீதத்தின் அடிப்படையில் குறிப்பிடாமல் அவங்க 1000 கோடி கொடுத்தாங்கன்னா நான் 2000 கோடி கொடுத்துருங்கன்ட்டு சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்குங்களா? 12 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இருந்த விலைவாசி என்ன, இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் உயர்த்தி வச்சிருக்கிற கொடுமையான விலைவாசி என்ன? தமிழ்நாட்டிலிருந்து அள்ளின்னு போன வரியத்தான் பாருங்க. வரி பகிர்வுன்னு கொடுக்காம நிதி பகிர்வுன்னு தலைப்பை மாத்தி கொடுத்துனுக்குறீங்க. அந்தந்த மாநிலத்திலிருந்து இங்க கொண்டு போற நிதியை தான் பாருங்க திருப்பி கொடுக்குறீங்களே தவிர சொந்த கை காசை விட்டு நம்ம கொடுக்குறோமா? அது கூட தமிழ்நாட்டில் ₹1 கொண்டு போறீங்கன்னா, வரியை கொண்டு போறீங்கன்னா திரும்ப அளிப்பது 25 பைசாவோ 35 பைசாவோ. இதே மற்ற மாநிலங்கள்ல இருந்து ₹1 வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப கொடுப்பது ₹2.25 2.50 வரைக்கும். ஆனா பேசுறது மட்டும் தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுத்தேன், அள்ளி கொடுத்தேன். ஏன்ஜி கேப்பையில இருந்து நெய் வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு வட மாநிலங்கள்ல ஒரு ஓரமா இருப்பாங்க பாருங்க, அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டு சொல்லுங்க. எது சொன்னாலும் நம்புவாங்க, கை தட்டுவாங்க. இது தமிழ்நாடு. இந்தியில மட்டுமே பேசுவேன் அடம் பிடித்து கொண்டிருந்த மோடி அவர்களையே ஆங்கிலத்தில் பேச வைத்த தமிழ்நாடு. அடுத்து 2வதா சொன்ன விஷயத்துக்கு 3வது வருவோம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த 3வது விஷயம் 2வது அவர் சொன்னது ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல்னு சொல்ற இந்த இடத்துல சப்பக்கட்டு கட்டலங்க. எந்த கட்சிக்கும் யாருக்கும் சப்பக்கட்டுலாம் கட்டல. ஆனாலும் பாருங்க, கண்ணாடியை பார்த்து பேசுறோன்றது கூட தெரியாம ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் கதை சொல்லுங்களாமா சார்? நாடு முழுக்க ஊழல் செய்யறாங்கன்னு அடுத்த கட்சியில இருக்கும்போது அந்த கட்சியை பார்த்து எல்லா துறையும் வைத்து மிரட்டி அவங்கள உள்ள தள்ளி என்னென்ன வழக்கு போடணுமோ எல்லா வழக்கையும் போட்டு அவங்க வழக்கெல்லாம் வேண்டாங்க, எப்படியாவது உங்க கட்சியில் நான் வந்து சேர்ந்துடுறேங்க, சேராதீங்க, மிஷின்ல வந்து விழுங்க. எங்களுக்குன்ட்டு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, பிஸ்கே ஜேபி கட்சியோட வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின்ல வந்து விழுந்தீங்கன்னா உங்களை நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட் ஆக்கி எங்க கட்சிக்குள்ள சேர்த்துடுறோம். இப்படி நாடு முழுக்க அடுத்த கட்சியில இருக்கும்போது அடுத்த கட்சியை பார்த்து ஊழல் பண்றாங்கன்ட்டு எல்லா துறையை வைத்து மிரட்டி வழக்கு போட்டு சிறைக்குள்ள தள்ளி அவங்க எல்லாரையும் உங்க கட்சிக்குள்ள கூட்டணி சேர்த்து வைத்து கொண்டு இன்றைக்கு பிஸ்கே ஜேபி கட்சி கூட்டணிக்குள்ள எவ்வளவு ஊழல்வாதிகள் நிறைஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு உண்மையே கணக்கே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்த மாநிலத்துக்கு வந்து சொல்லலாமா சார் ஊழல் ஊழல் ஊழல்னு பேசலாமா சார்? சரி, ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறீங்க இல்லைங்களா? அதுவும் பாருங்க, திமுக சயின்டிபிக் ஊழல்வாதி, விஞ்ஞானபூர்வமான ஊழல்வாதிகள்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா உங்கள்கிட்ட? ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆதாரத்தை வச்சுக்கணும். அங்க பாருங்கப்பா, ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர்ல திமுக செஞ்ச ஊழல் பட்டியலை ஆதாரபூர்வமாக நான் போடுறேன். இதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுமா இல்லையான்னு சொல்லுங்கன்ட்டு ஆதாரம் நம்பர் 1. இந்த இடத்துல இவ்வளவு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, இந்த கான்ட்ராக்டுக்கு இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்லி கணக்கு காட்டிருக்காங்க. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது இவ்வளவுதான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ எடுக்கும் போது இவ்வளவு அளவு, முடிக்கும் போது இவ்வளவு அளவு, நடுவுல இவ்வளவு தொகை மிஸ் ஆகுது. இந்த தொகை எங்க போச்சு? இந்த தொகையை இந்த துறையை சேர்ந்த அமைச்சர் வாயில போட்டுக்கினாரு. அதற்குண்டான ஆதாரம் தான் நீங்க பார்த்துனுக்கிறீங்கன்ட்டு அந்த ப்ரொஜெக்டர்ல ஆதாரத்தை போடுங்க. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம விழுந்து வாயில வடை சுடுற கணக்காக நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல பேசினாலும் ஒரே ஒரு துண்டு ஆதாரம், ஆதாரபூர்வமான அதிகாரபூர்வமான ஒரே ஒரு துண்டு ஆதாரத்துக்கு இருக்கிற பலம் நம்ம வருஷ கணக்கில் பேசுற பேச்சு கூட இருக்காது. ஒரே ஒரு துண்டு ஆதாரத்தை போட்டுருங்க. எங்க யூடியூபர் எங்க கிட்டவே எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு, நாங்களே ஆதாரபூர்வமா போடுறோம் எல்லா விஷயத்தையும். ஒரு நாட்டையே நிர்வகித்துக் கொண்டிருக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இருக்காதா? இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்கன்ட்டு ஆதாரத்தை போட்டுருங்க. ஆனால் அதை விட்டு எதற்காக எண்ணெய் இல்லாம, கடாய் இல்லாம, மாவே இல்லாம, அடுப்பே இல்லாம வடை சுடுறீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஜி? ஏன்னா நீங்களும் 1,00,000 கோடி ஊழல், 50,000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல், 5,000 கோடி ஊழல், கடைசியில் 1000 கோடி ரூபாய் ஊழல்னு இறங்கி டாஸ்மாக் வழியாக நடந்த ஊழலை குறித்து வழக்கு இடி போட்டு சுப்ரீம் கோர்ட்ல அடி மேல அடிதான் வாங்கி வந்தீங்க. உங்க லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்றீங்க. நீங்க பாத்துக்கோங்க, எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில வச்சுன்னு உருட்டுறீங்க நீங்க. இப்படி எவ்வளவுதான் மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் அடி மேல அடி சுப்ரீம் கோர்ட் மூலமாக வாங்கினா கூட வடிவேல் காமெடியில, பஞ்சாயத்து காமெடியில வர மாதிரி திரும்ப பேசுற நீன்ட்டு அடிக்கு மேல அடி வாங்கின விஷயத்தையும் மறுபடியும் கையில எடுத்து திரும்ப பேசினா எப்படிங்க? ஊழல் ஊழல் ஊழல்னு அதுதான் கேட்கிறோம். மறுபடியும் ஊழல் பண்ற வரைக்கும் மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் துறைகள் ஆதாரபூர்வமாக ஆதாரத்தை பிடிச்சி வழக்கு போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே? ஆதாரம் இருக்குங்களா இல்லையா? இல்ல வழக்கம் போல அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஊழல் பண்றாங்கன்னு வழக்கு போட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் மூலமாக அடி மட்டும்தான் வாங்கி வருவீங்களா? இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காணொலியில் சொன்ன மோடி அவர்கள் சொன்ன பாயிண்ட் 3, மீதம் இருக்கிற பாயிண்ட் 3, அதுவும் பாருங்க இதை விட மிக முக்கியமான பாயிண்ட் 3. அது என்ன மிக முக்கியமான பாயிண்ட் 3ன்றத பாருங்க. இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு வெளிவரும் இந்த காணொலியில ஒட்டுமொத்தமா நம்ம பார்ப்போம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, இந்த ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கதையும், கண்ணாடியை கழுத்துல மாட்டின்னு கண்ணாடியை பார்த்தே பேசினுக்கிற இந்த கண்ணாடியை குறித்தும் உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.